ரெண்டு டீமும் எனக்கு ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க, என்கரேஜிங்காக இருந்தாங்க. விஜய் ஆண்டனி சார் கூட எனக்கு முதல்ல எல்லாருக்கும் ஹாய் சொல்லுவாங்க. அதெல்லாம் சொல்ல மாட்டான், அதே ஒரு விஷயம் ப்ரிப்பேர் பண்ணிருக்கான். எல்லாரும் சொல்லுப்பா சொல்லுப்பா. எல்லாரும் ஃபர்ஸ்ட்க்கே நான் ஹாய் சொல்லிட்டீங்களா? சாரி பக்கத்துல லைட்டா காது கிட்ட பேசுறது அவனுக்கு பிடிக்காது, நீ பேசுப்பா. சரி திருப்பி எல்லாருக்கும் ஒரு ஹாய் மட்டும் சொல்லிடுப்பா. ஹாய். விஜய் ஆண்டனி சாரோட எனக்கு ரோல் இல்லைன்னு சொல்ல முடியாது, யங்கர் வருஷன் தான். ஆனா அவர் கூட விஜய் ஆண்டனி சார் ஆனா அவரு கூட பண்ணல, அவரு கூட நீ எப்படி பண்ண முடியும்? ஓகே, கொஞ்சம் லைட்டா கன்ஃபியூஸ் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். உங்க மீட் பண்ணான்னு நினைக்கிறேன் ஈவென்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. சாரை பார்த்தா கன்ஃபியூஸ் ஆயிட்டான். சாரை பார்த்து இவங்க மட்டும் இல்ல, எல்லாருமே கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. அங்க ஒவ்வொருத்தர ஒரு பேர் எழுதிட்டே இருக்காங்க. இவர் வரும்போது தோட்டாதரணி சார், நிரோசா சார் இருக்காங்க. அந்த அளவுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்பா ப்ளீஸ் கண்டினியூ. அருண் பிரபு சார் ரொம்ப சைலண்டான்னு ரொம்ப காமா சொல்லி தந்தாரு. எப்பயுமே பேசும்போது காமா இருக்கும், நான் கிட்டக்கு போய் தான் கேட்கணும், அவ்வளோ சைலண்டா பேசுவாரு. அவருமா ஹீரோ சார் தான் அப்படி பேசுவாரு, டைரக்டர் அப்படி தான் பேசுறாரா? டைரக்டர் சார் மெயின்லி. ஓகே, அப்புறம் எப்படி நீங்க வந்து அதை கேப்சர் பண்ணி பேசுனீங்க? அதுக்கப்புறமா எனக்கு புரிஞ்சிருச்சு. இவருக்கு தான் பேசுவாரு, நம்ம கிடையாது. ஆனா எனக்கு பிடிக்கும் அவரோட பேசுற ஸ்டைல். சூப்பர். தனியா பேசிட்டு இருக்கீங்க, நாங்க அப்படியே அடுத்த ஆள்கிட்ட போல ஒரு கிளாஸ் பசங்க மீட் பண்ணுவோம், பேசுறது சடக்கு சார். நாங்க அப்படியே வேணுமே சொன்னாங்க, அப்படியே அடுத்த உங்க கிளாஸ் ஸ்டூடெண்ட் போட்டு போங்க, நீங்க பேசுங்கப்பா. எமோஷனல் டேமேஜ். நீங்க ஏதோ ஒரு ஸ்டோரி வச்சிருக்கீங்களாமே சொல்றதுக்கு? அவர் சொல்ல வந்ததையும் மறந்துருச்சுங்க கதிர். சொல்லுங்க, அருண் பிரபு சார் டைரக்டர் பத்தி சொல்லுங்க. ஆமா, அவர் எல்லாமே கிளீன் டீட்டெயிலா சொல்லி தருவாரு. பிளஸ் அவர்கிட்ட ஒரு காமெடி மட்டும் பார்க்கல, அப்படியே சீயோட வேவோட சவுண்ட் மாதிரி இருக்கும் பேசும்போது. ஓ, அவர் சொல்றது புரியல, பீச்சில் உட்காந்து கேட்டு இருப்பார். சரி, ஹீரோ சாரோட எனக்கு காம்போ இல்ல. நீ அவரு கூட என்ன வச்சுக்கா, அந்த சீல வர காத்து மாதிரி தான் இருக்க சவுண்டு. ஹீரோயின்ஸ் கூட கதிர் நமக்கு இன்னும் நிறைய பேர் கொஞ்சம் அப்படி ஸ்டேஜுக்கு, பட் இருந்தாலும் அவரு கூட பேச ஜாலியா இருக்கு. தெரியுதுப்பா தெரியுது. உங்க பேச்சுலர்ஸ் ரீயூனியன் நான் டிஸ்டர்ப் பண்ணல, அப்புறம் என் பக்கம் வருவீங்க, அதனால வரல. ஓகேப்பா, ஆல் தி பெஸ்ட். செப்டம்பர் 9 உங்களை பார்க்கறதுக்காக வெயிட்டிங். ஓகே, ஃபைனலி ஒரு தேங்க்யூ சொல்லிடுறீங்களா? தேங்க்யூ ஆல். தேங்க்யூ தேங்க்யூ. உங்க கான்ஃபிடன்ஸ்க்கு ஒரு பெரிய பெரிய பாராட்டு. Thank Arun Prabhu sir and Vijay Anthony sir for giving me the opportunity, and thanks for press. நீங்க வந்தீங்க, ரொம்ப நன்றி. In the platform, in the media, in the avenue, ரொம்ப நன்றி. ரோல் பத்தி அவ்வளவு சொல்ல மாட்டேன். I'm going to keep that secret, but one of the big events was the Arun Prabhu sir when he called me. சித்ரா சார் இப்போதான் மென்ஷன் பண்ணாங்க, அவங்க எங்க இருக்காங்க. அவரோட இன்டர்வியூ தான் அந்த the whole thing started. I did an interview with Chitra sir. After 42 years நான் வந்து சென்னைக்கு வந்தேன். I was meeting with Bharat Raja sir. அதை பற்றி அந்த இன்டர்வியூ பண்ணும்போது I think Arun sir saw that interview and phone பண்ணாரு. So 42 years later, I'm back in front of the camera. நான் யூஎஸ்ல உட்காந்துட்டு இருந்தேன். I'm a risk manager for banking. phone பண்ணி சொன்னாரு. Then Vijay Anthony sir kindly gave me the opportunity. So thank you very much. I'll stop right there, sir. Thank you so much. அதுவே என்னோட இங்கிலீஷ் ப்ரொஃபஸரை மீட் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் ஆகுது. இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் கிடையாது, அவரே ஒரு பெரிய சிங்கர். ஆமா, அது தெரியுமே. நம்ம ஸ்டார்ட்னு சொன்னு வச்சுக்கேன், அவர் அந்த பாட்டை பாடுவார். ஆமா சார், அந்த பாட்டு எங்களுக்காக ஒரு 2 வரி சார். எந்த பாட்டுங்க? உங்க பாட்டு தான் சார். அப்படியா? நந்தன் 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 நந்தன். ஆஹா. சங்கீத ஜாதி முல்லை காணவில்லை, கண்கள் ஒன்றும் பார்வையின்றி பார்வையில்லை, ராகங்களின்றி சங்கீதமில் சாவு ஒன்றுதானா. I'm trying to imitate SP sir. இந்த பாட்டை வந்து அமெரிக்கா வெர்ஷன்ல கேட்டிருக்கா? பாட்டுல அடுத்து எனக்கு தெரிஞ்சு விஜய் ஆண்டனி சார் வச்சு ஒரு பாட்டை ப்ரொடியூஸ் பண்றாரு நினைக்கிறேன். என்ன சார்? Sorry. தேங்க்யூ சார். தேங்க்யூ சோ மச். அடுத்ததாக இங்க ஒருத்தர் மைக்க பிடிச்சி வெயிட் பண்ணிருக்காரு. கேஷ்வராஜ், வணக்கம். அவர்தான் குட்டி சக்தி திருமகன். ஆமா, Yes.